श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलं बृन्दावननिवासाय बलरामानुजाय च रुक्मणी प्राणनाथाय पार्थसूताय मङ्गलम् श्रीमध्ये विष्णुचित्तारे मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीनगर्यां महापुर्यां ताम्रवर्णे उत्तरे तटे श्रीचन्द्रनी मूलधाम्ने षडकोपाय मङ्गलम् श्रीमत्तालि श्रीनगरीनाथाय कलिवैरिणे चतुष्कविप्रधानाय परकालाय मङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्जुनग कान्तिमध्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वतन्त्रस्वतन्त्राय सिंहाय कविवादिनां वेदान्ताचार्यवर्याय वेङ्कटेशाय मङ्गलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलाशासनपदैर्मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः आचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்து. இன்னைக்கு ஜெயஸ்ரீஜி தான், ஜெய் ஸ்ரீ ராம்தாஸ்ஜி வீட்டு ஆர்த்தி. அவங்க வீட்டுல இருந்து கற்பூரம் ஏற்றக்கூடாது சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஊதுபத்தி வச்சுட்டு ஆர்த்தி எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருந்து, ரொம்ப தெய்வீகமா அந்த படங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப நம்ம தர்மத்துலதான் நம்ம எல்லாத்துலயுமே பகவானை பார்த்துட்டு அந்த பகவானை நம்ம வழிபடுறோம். பகவான்ங்கிறது நமக்கு எப்படி தோன்றதோ அப்படிதான் பகவான் இருக்கார் அப்படின்னு நம்மளே அது வேற தர்மத்துல எல்லாம் கிடையாது. வேற தர்மத்துல பகவானுக்கு ஒரு ரூபமே கிடையாது. நம்மளதெல்லாம் அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து, ஏன்னா அது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது இந்த பகவான் சொல்லியிருக்க அந்த கீதையிலனாலும் நமக்குள்ள இருக்கிறது பகவான் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க முடியுமோ, நமக்கு எப்படி அது தெரிகிறதோ அப்படியே அந்த பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது நமக்குள்ள இருக்காரு. வேற தர்மத்துல எங்க இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது. எங்க இருக்க எப்படி நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியல. அவளோட இதுதான் அது, அவளோட நம்பிக்கை. அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல வரல. ஆனா அது எப்படி நம்ம ஒரு போட்டோ வச்சுட்டு கல்ல வச்சுட்டு நம்ம பூஜிக்கிறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிறா. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது. சோ என்னோட தியான ஸ்லோகம் யாராவது சாரி சொல்றீங்க சார்? சொல்லாமா சார்? இப்போ சொல்லுங்க. பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆர்த்தி பத்தி டெய்லி நம்ம இப்ப பண்றோம். காலையில கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருக்கு, தெய்வீகமா இருக்கு, மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய பேர் ஒருத்தரும் அனுப்ப மாட்டேங்கிற வீடியோஸ நானும் ஒரு காரணத்துக்காக அனுப்ப வேண்டாம்னு மனசு இல்லை அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்ப முடியல அப்படிங்கிற. பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தன்னோட வீட்டுல எப்படியெல்லாம் அந்த வீடியோ குவாலிட்டி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகா வீடியோகிராஃபர் மாதிரி எல்லாம் வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. அது வந்ததுன்னா நமக்கு நம்மளோட வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு எனக்கு தோன்றது. அதனால நான் எல்லாட்டையும் சொல்றது, முடிஞ்சதுன்னா அனுப்புங்கோ. எவ்வளோ ஒரு நிமிஷம் தான், ரொம்ப பெருசாவும் இல்லை. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சிட்டேன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸ்லயே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை குவிஸும் ஒரு வெள்ளிக்கிழமை சாண்டிங் ப்ராக்டிஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சாண்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுஜாதாஜி, நான் ஒரு பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கேன். அதை உங்களால எடுத்து காமிக்க முடியும்னா அது பெட்டரா இருக்கும் பிடிஎஃபை விட. அதுக்குள்ள நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி உச்சரிக்கணும் அதுக்காக ஒரு சின்ன பவர் பாயிண்ட் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் முன்னாடி பண்ணதுதான் நினைச்சேன். இன்னைக்கு சடனா இப்போ யோசிச்சுன்னு அதை நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா. ஏன்னா சமஸ்கிருதம் ஒரு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் லாங்குவேஜ். எவ்வளோ பாஷைகள் இருக்கு. தமிழ் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பழமையான பாஷை. அதுக்கப்புறமும்
எவ்வளோ ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்குகள். இதுலயும் சம்ஸ்கிருதங்கிறது ரொம்ப ஒரு விஞ்ஞானத்தரமான ஒரு பாஷைன்னா அது சம்ஸ்கிருதம் தான். எல்லா பாஷையிலயும் பாஷையை பேச முடியறது, எழுத முடியாது, எழுத முடியறது, பேச முடியாது. இதே எந்த எழுத்து இருக்கோ அதை பலவிதமா பேசிட முடியும். அண்ட் எப்படி பேசுறோங்கிறதும் புரியாது. கேட்டு ஸ்ருதினால வந்த பாஷைகள் அது. வெறும் ஸ்ருதி தான். ஸ்ருதியை வச்சுட்டே பேசுறது தான் எல்லா பாஷைகளும். ஆனா சம்ஸ்கிருத பாஷை பார்த்தீங்கன்னா எழுத்தும் ஸ்ருதியும் ரெண்டும் சேர்ந்து கலந்து அப்படி ஒரு எக்ஸாக்டா ஒரு விஞ்ஞானம் மாதிரி வச்சுட்டு எங்க எப்படி சொன்னா இதை எப்படி படிச்சானா எவன் படிச்சாலும் எங்க இருந்தாலும் அது எப்படி படிச்சாலும் அந்த உச்சரிப்பு அப்படியே தான் இருக்கும். வேற ஒன்றும் உச்சரிப்பு வர முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அதை வந்து அவ்வளவு அழகா அத அந்த இதுல போட்டுருங்கம்மா, ஸ்லைட் ஷோல போட்டுருங்க, ரைட் சைட்ல கார்னர்ல. ரைட். ஸோ எப்படி இந்த சம்ஸ்கிருத பாஷை வந்து எப்படி வந்திருக்குன்னா எங்க எப்படி சத்தம் வரணும், சத்தங்கிறது நம்மளோட வோக்கல் பாக்ஸ்ல எப்படி அலை வர்றதுனால நமக்கு சத்தம் வருது. ஆ வோக்கல் பாக்ஸ்ல அது வந்து வைப்ரேட் ஆகுறதுனால அந்த அலையிலான சத்தம் வருது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சத்தத்தை எப்படி நம்மள்ட்ட இருக்கிற கருவிகள் என்ன, நம்ம தொண்டை விட்டா வாய், கொஞ்சம் மூக்கு, இந்த 3 வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து சத்தம் வருது. அதுல இருந்து உச்சரிப்புகள்லாம் வருது. நம்மள்ட்ட இருக்கிற கருவிகள் இதுதான். தொண்டை இல்லைன்னா தொண்டையில இருக்கிற வோக்கல் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாய் ஆ, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு நாக்கு. இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாரும் பேசுறோம். உலகத்துல எவ்வளவு பேர் பேசுறாலும் இதை வச்சுட்டு தான் பேசுறோம். அதுல கொஞ்சம் நேசல் சவுண்ட் எப்பயாவது கொஞ்சம் கொண்டு வரலாம். அப்படி சொல்லச்சு ஆனா கொஞ்சம் நேசல் கொண்டு வருதுன்னு இருக்கலாம். பட் இருக்கிறது இந்த 3 கருவிகள் தான். இதை வச்சுட்டு எக்ஸாக்டா ஒவ்வொரு விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படிங்கறத சமஸ்கிருத பாஷை வந்து கிளியரா அதுக்கு போட்டு வச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் ஒரு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்லைடு பாருங்க. ஸோ வெறும் தொண்டையிலேருந்து வர எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ, ஆ, அ, க, கல வந்து இந்த தொண்டை மட்டும் கொஞ்சம் அப்படி தட்டி விட்டோம்னா எப்படி வருமோ அது மாதிரி கோ, க, வேற ஒண்ணுமே யூஸ் பண்ண வேண்டாம். வாய் யூஸ் பண்றது இல்ல, உதடுகள் யூஸ் பண்றது இல்ல, அதோட வாயில இருக்கிற கருவிகள்லாம் யூஸ் பண்றது, நாக்கு யூஸ் பண்றது இல்ல, வெறும் தொண்டை மட்டும் யூஸ் பண்ணா அ, ஆ, அ, க, க. இந்த 2 1 2 3 நாள்ல நம்ம தமிழ்ல படிக்கிறோம். 1 3 எப்படி சொல்றோமோ அதுலயே ஹ கலந்தோம்னா அந்த 2 and 4 வந்துடும். எதெல்லாம் 1 and 3 இருக்கோ அதுல ஹ கலந்து சொல்லணும்னா அடுத்த 2 and 4 மாறிடும். அது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுன்னா அந்த எதை சொல்றோமோ அதுலயே ஹ கலந்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப க அப்படிங்கறத க, தொண்டையை கொஞ்சம் மடிச்சுக்கிறோம் உள்ள, தொண்டை ஏரியா மட்டும்தான். க அதுலயே ஹ கலந்துன்னா ஹ, 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 ஹ. ஓகே. க அதை கொஞ்சம் லூஸா விட்டேன்னா அந்த க எங்க எப்படி சொன்னோமோ அங்கே அதே கொஞ்சம் லூஸா விட்டோம்னா க, ஹ, க, அதுல ஹ கலந்தேன்னா ஹ. ஸோ க, ஹ, க, ஹ, இங், இங். அது வந்து அந்த அப்படியே அந்த தொண்டை நெரிச்சுண்டு சொன்னிட்டோம்னா இங்க ஆயிடும். ஸோ இதெல்லாம் தொண்டையிலேருந்து வருது. அ, ஆ, ஹ, க, 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 இங். அடுத்த ஸ்லைட் போகலாம். இப்போ வந்து நம்ம வாயை பார்த்தோம்னா வாயில வந்து இந்த பல்லு இருக்கு. பல்லுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் ஒரு ஒரு ஃபிளாட் ஏரியா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ரவுண்ட் ஏரியா இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நிறைய எழுத்துக்கள் வருது. த, இந்த நாக்கு வந்து எக்ஸாக்டா இந்த பல்லுக்கு அடியில வச்சிருந்தோம்னா, இதாவது பல்லுக்கு அடியும் அந்த பல்லுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஃபிளாட் ஏரியா இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த பல்லுக்கு எக்ஸாக்டா அடியில வச்சிருந்தோம்னா த,
அதே தல ஹ கலந்தேன்னா ஹ த ஹ. அதே தல ஹ கலந்தேன்னா ஹ ந ல ச. இதெல்லாமே அதே இடத்துல இருந்து வருது. த ஹ ந ல ச ச ஷ ஷ அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பிரஸ் பண்ணாம வெறும் காத்த அந்த இடத்துல வச்சு நாக்க அந்த இடத்துல வச்சுட்டு நாக்க பிரஸ் பண்ணாம வெறும் காத்த விட்டாலே இந்த ச ஷ ஷ எல்லாம் வந்துடும். ஸோ இதுல வந்து சங்கிறது நாக்க வந்து எக்ஸாக்டா இந்த பல்லு கீழே வச்சுட்டு பல்லுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு ஆனா பிரஸ் பண்ணாம அவ்வளவுதான். அந்த நாக்க கொஞ்சம் பின்னாடி எடுத்தோம்னா ஆனா பிளாட் இடத்துல தான் இருந்திருந்தோம்னா த அண்ட் த த த. நாக்கு வந்து பல்லு கீழே வைக்கிறச்ச த ஹ. நாக்க கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டோம்னா அதே பிளாட் ஏரியால வச்சுட்டோம்னா த த. அதே அப்புறம் ந ல ச அது மூணும் அந்த இடத்துல வருது. ஸோ இதெல்லாம் இந்த இந்த பல்லுக்கும் அந்த பல்லுக்கு மேல இருக்க இந்த பிளாட் ஏரியால இருந்து வர ஏரியா. அடுத்த ஸ்லைட் போலாம். இப்போ கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போனோம்னா எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பிளாட் ஏரியாவும் அந்த குமிழ் ஏரியாவும் அங்க ர ரு ட த ஷ ந எல்லாம் எங்க அந்த ஜாயிண்ட் ஆகுதோ அந்த குமிழும் அந்த பிளாட் ஏரியாவும் அந்த இடத்துல நாக்கு வச்சுட்டோம்னா ர ரு ரு சொல்றோம் இல்லையா அந்த ரிஷியோட ரு. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் டச் பண்ணோம்னா ட ட. கொஞ்சம் அந்த டல ஹ கலந்தோம்னா ஹ ட ட ஷ ந எல்லாமே அந்த இடத்துல வருது. அதே இந்த ட சொன்னோம் இல்லையா அது ட சொல்றதுக்கு கொஞ்சம் பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணோம்னா அதே இடத்துல ட ட ட ட ட ட எல்லாமே அந்த நாக்குல இருந்து அந்த பிளாட் ஏரியால இருந்து இந்த குமிழுக்கு போற ஏரியால அந்த இடத்துல இருக்கு எல்லாமே. ர ரு இந்த ரல ஹு ரு ரெண்டு ஹ கலந்தோம்னா ஹு ஆயிடுது. ரு ரூ இல்ல ரு. இந்த ரு இந்த ஹ கலந்துருக்கும். ஸோ ரிஷி அங்க பிரஸ் பண்ணோம்னா ட. இந்த டோட ஹ கலந்தோம்னா ஹ. அதே கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணோம்னா ட. அதுலயே கொஞ்சம் ஹ கலந்தோம்னா ட. அடுத்த ஸ்லைட் போலாம். இப்போ வந்து நாக்க எங்கேயுமே பிரஸ் பண்ணாம நாக்க ஜஸ்ட் வாயிலேயே பிரஸ் பண்ணோம்னா இ ச ச ஜ ஜ ஞ ய ஷ. நாக்க மடிக்காம நாக்க எதுவுமே மடிக்காம நாக்க ஜஸ்ட் மேலாப்புல பிரஸ் பண்ணினோம்னா இதெல்லாம் வரும். ஈ ஈ. அப்புறம் ச ச. இந்த சல ஹ கலந்தேன்னா ச. அது பிரஸ் பண்ணாம சொன்னோம்னா ஜ. அதுல ஹ கலந்தோம்னா ஜ ஞ ய ஷ ஷ. அந்த ஷ இங்க ஷக்கு வந்து நாக்க ஸ்லைட்டா மடிக்கணும். இந்த ஷ சொல்றத சண்முகத்தோட ஷ சொல்றத ஷ நாக்க ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஜஸ்ட் மேல இடிச்சு இடிக்க வைக்கணும் அவ்வளவுதான். So இதுல வந்து இ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். இ ச ச ஜ ஜ ஞ ய ஷ. இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து வருது. நாக்க மடிக்காம பிரஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்கன்னா அங்கேருந்து வருது. அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ உதடுகள்ல இருந்து வருது. ஊ ப ஹ ப ஹ ம. ஊக்கு வந்து உதடுகள்ல ரவுண்டா வச்சிருந்தோம் குமிழா வச்சிருந்தோம்னா ஊ வரும். அப்புறம் தொட்டுட்டு திறந்தோம்னா ப. பிரஸ் பண்ணி அது ப. கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணோம்னா ப ப ப. அந்த பல ஹ கலந்தோம்னா ஹ
இந்த பேல ஹ கலந்தோன்னா ஹ. ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் விஷயமே. இந்த ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுவும் உதட்டுல இருந்து வருது. உதட்டுல இருந்து வருது. உ ப ஹ ப ப ம. ஐ திங்க் இதோட லாஸ்ட் லைன் நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் இருக்கு சார். ஹாங்கிறது ஒரு முன்னால நிமிஷம், வரணும். ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன். இல்ல ஒரு ஸ்லைடு பின்னாடி போங்கம்மா, ஒரு கிளிக் பின்னாடி போங்க. ஸோ இந்த நாக்கு ஏரியாவும் தொண்டை ஏரியாவும் சேர்ந்து வருது ஏ ஏ. அப்புறம் நெக்ஸ்ட் போடுங்க. உதடு ஏரியாவும் தொண்டை ஏரியாவும் வருது ஓ ஓ. அடுத்த ஸ்லைடு. இந்த பல்லு ஏரியாவும் உதடு ஏரியாவும் சேர்ந்துன்னு சொன்னோம்னா வ வ. ஸோ இதுல இருந்து நாக்கோடு நாக்கு ஒண்ணுமே யூஸ் பண்றது இல்லை. ஏ தொண்டையும் இந்த உதடுகளையும் வச்சுட்டு ஓ. இதே மாதிரி உதடுகளும் தொண்டையும் ஆனா ஓ ரவுண்ட் ஆக்கிக்கிறது வாய. அப்புறம் ஏ. அப்புறம் வேங்கிறது அந்த உதடுகள் அந்த பல்லுக்கு ஏரியால இருக்கிறத மிடில் இருக்கிற சத்தத்தை வ வ. ஸோ இதான் எல்லாம் 3 ஸ்லோகம். எல்லா ஸ்லோகம் எல்லா எழுத்துக்களும் இதுல கலந்திருக்கு. இந்த வாயை எப்படி நாக்கையும் வாயில இருக்கிற கருவிலையும் தொண்டையும் யூஸ் பண்ணி சொல்றோம். குணசேகரன்ஜி சொன்னேன். ச வந்து பல்லு கிட்டக்க நாக்க வச்சுட்டு ஆனா பிரஸ் பண்ணாம சொன்னோம்னா ச. நாக்க வந்து மடிக்காம பிரஸ் பண்ணின்னு சொன்னோம்னா ஷ. நாக்க கொஞ்சம் மடிச்சுன்னு சொன்னோம்னா ஷ. சார் இன்னொன்னு கா, அந்த ஹாங்கர் முன்னாலே ஆட் பண்ணணும் பின்னாலே கா. சங்கிறதுக்கு இந்த நாக்கு வந்து பல்லு கிட்ட கொண்டு வந்தோம்னா ச. அப்புறம் நாக்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஜஸ்ட் மேலோட பிரஸ் பண்ணிட்டோம்னா ஷ ஷ. நாக்க கொஞ்சம் மடிச்சுட்டோம்னா ஷ. ஷண்முக சார். கரெக்ட். ஷண்முக ஷக்கு நாக்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும், பிரஸ் மடிக்க வேண்டாம். ஷ. நாக்க மடிச்சோம்னா ஷ. சிவா சார். இன்னொரு டவுட். கா அந்த இஷு வந்து பின்னால ஆட் பண்ணணும் முன்னாலிங்களா? க மகாபிராணம் க க க க எல்லாம் இந்த ரெண்டாவது வருது எல்லாமே ஹ கலந்தல்னா அந்த முதல்ல அடுத்த நம்பர் கொண்டு வந்துடலாம். க ஹா வந்து முன்னால வருங்களா முடிக்கும் போதுங்களா? க வந்து தொண்டையில இருந்து வருது. கங்கிறது தொண்டைய பிரஸ் பண்றதுனால வருது. வாயில இருக்கிறது நாக்கு எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டாம். க க க. அந்த கல ஹ கலந்தா ஹ. அந்த பிரஸ் பண்றது இந்த 1க்கும் 3க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஒண்ணுதான். 1 வந்து பிரஸ் பண்ணி சொல்லணும், 3 வந்து பிரஸ் பண்ணாம சொல்லணும். எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நாக்கையோ தொண்டையோ எங்க வச்சுட்டு இருக்கோமோ அதே இடத்துல பிரஸ் பண்ணி சொன்னோம்னா 1, பிரஸ் பண்ணாம சொன்னோம்னா 3. 1ல ஹ கலந்தா 2, 3ல ஹ கலந்தா 4. அவ்வளவுதான். நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்களும் பார்த்துட்டு அதை கத்துக்கலாம். இதுல 20 நிமிஷம் போயிட்டு காலை 2 வந்ததுனால நான் பயப்படுவேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா சொல்றேன். நீங்க இன்னைக்கு இனிமே இதை நான் பிடிஎஃபா அனுப்பிச்சுடுறேன் இதுல குரூப்ல. நீங்க அதை பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் அதுல பார்த்துக்கலாம். இன்னைக்கு சாண்டிங்காக தான் வச்சிருந்தோம். இன்னைக்கும் அதுக்கும் நான் அப்பவும் 20 நிமிஷம் எடுத்துட்டேன். பரவாயில்ல, நமக்கு சாண்டிங்க்கு உதவுறதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சாண்டிங் ஆரம்பிச்சுக்கலாமா ஜெயஸ்ரீ?